முதல்ல அரசாணையே வெளியிடாமல் இதுல ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடியது என்பது தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கிய வேலை, குறிப்பாக அரசூழியர்களை முட்டாளாக்கிய வேலை தான். அதுல ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா இருந்ததை புடுங்கிட்டாங்கிறத தான் நாங்க சொல்றோம். அப்படின்னா இது புதிய ஓய்வூதிய திட்டம் தான். புதிய ஓய்வூதிய திட்டம் எல்லாம் ஏமாற்று ஓய்வூதிய திட்டம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க ஏற்கனவே புதிய ஓய்வூதிய திட்டம்னு ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, பங்கு இதுக்கு போராடியே அவங்க இருக்க வேண்டிய இல்ல. இந்த இதுல 13,000 கோடி அரசுக்கு இழப்பு வருதுங்கிறீங்களா? எதுல இருந்து இழப்பு வருது? தமிழக அரசுக்கு இழப்பு வருது. நீங்க கொடுக்கறது ஓய்வூதியமா இருந்தா இன்பிட்வீன் கேப்ல 3/1 அன்னைக்கு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. இதுக்கு முன்ன ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு நீங்க ஓய்வூதியம் கொடுக்கணுமா இல்லையா? கருணை ஓய்வூதியம் அது என்ன பெர்சி நிச்சயா? இப்ப இவர்கள் கொண்டு வந்திருக்கிற தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்ங்கிற தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம்ங்கிறது ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த ஒரு கண்மூடி வித்தை, ஏமாற்று வித்தை தான் அது. அதனாலதான் பருத்தி மூட்டை குடல்ல இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்க கட்டுற மாசம் கட்டுகின்ற 10% அந்த பங்களிப்பு இப்ப அவங்க ரிட்டையர்ட் ஆகிற போது கவர்மெண்டோடைய பங்களிப்பு இருக்குல்ல, 25 லட்ச ரூபாய் இவங்க கட்டுறாங்கன்னு வைங்க. 25 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கணும்ல, அந்த 25 லட்ச ரூபாய சால்வ் பண்ணியாச்சு, கிடையாது, ஏமாத்தியாச்சு. அடுத்து இவங்க கொடுக்குற அந்த 25 லட்ச ரூபாய் கட்டி இருக்கிறது பாருங்க, அதையே எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கடைசியா வாங்கின நீங்க 1 லட்ச ரூபா வாங்கியிருந்தீங்கன்னா மாசம் 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 6000 மதுக்கடைகள் இருக்குன்னா 1200 ஆதரைஸ்டு பார் தான் இருக்கு. பாக்கி 5000 பார்கள் அன்ஆதரைஸ்டா இருக்கு. அதை நீங்க ஆதரைஸ்டு பார் ஆக்கி நீங்க வருமானத்தை நீங்க கவர்மெண்ட்டுக்கு மாத்தலாமே. எல்லா இடத்துலயும் உங்க கட்சிக்காரன் தான் அந்த பார்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. வருமானமே டாஸ்மாக் வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அரசு ஊழியர்களே உற்சாகத்தோட இருக்கிறாங்க. ஆனாலும் திமுக அரசு தந்திரமாக ஏமாற்றி விட்டது அப்படின்னு அன்புமணி அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், கூட்டணியில் இருக்கிறவர்கள் கூட இந்த கருத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு தந்திரமாக அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதற்கு என்ன காரணம் திமுகவுக்கு? அதாவது இந்த சந்தானம் காமெடியில கேள்விப்பட்டிருப்பீங்க, பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்னு சொல்லி. அதே போல அவர்களுடைய நிலைய வித்துவான் வைரமுத்து அவர்களுடைய வரிகளை சொல்வதாக இருந்தால், பட்டு வேட்டிக்கு கனவு கண்டு கொண்டிருந்த போது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டதுன்னு ஒரு கவிதை சொல்லுவார். அதே போல இந்த அரசு ஊழியர்கள் ஏற்கனவே சிபிஎஸ் என்கின்ற பழைய ஓய்வூதிய திட்டம் அற்புதமான திட்டம். அது கூட இன்னைக்கு ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேஷ் போன்ற ஒரு 7 மாநிலங்களில், டெல்லி உட்பட 7 மாநிலங்களில் இப்போதும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் இவர்கள் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை உண்மையாக செயல்படுத்தவில்லை. அதில் சில இது சிரமங்கள் இருக்கிறதுங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்பு இந்த அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் டாப்ஸ் வந்துச்சுல, தமிழ்நாடு அரசு இப்போ சென்ற வாரம் வெளியிட்டாங்கல்ல, அதுவும் கூட இன்னும் ஜீவோ வெளியிடலை, அரசாணை வெளியிடப்படவில்லை. அந்த வெளியிடப்பட்டதற்கு முன்பு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று வச்சிருந்தாங்க, சிபிஎஸ்ன்னு சொல்லி, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி. 14/2003 பிறகு உள்ளவங்களுக்கு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமு. இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய ஊதியத்தில் 10% அரசு ஊழியர்கள் அதுலேருந்து எடுத்துக்குவாங்க. அதே போல் அவங்க ஒரு 30 வருஷம் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய ஒரு 25 லட்ச ரூபாய் அவங்களுடைய பழைய 25 to 50 லட்ச ரூபாய் அவங்களுடைய இதில் டெபாசிட் இருக்கும். அதே போல் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷனை தமிழக அரசு கொடுக்கும். ஒரு 25 லட்ச ரூபா அவங்களுடைய டெபாசிட்ல இருக்குன்னா அதே போல் தமிழக அரசும் ஒரு 25 லட்ச ரூபாய் கொடுத்து, எந்த பென்ஷனும் கிடையாது, வீட்டுக்கு போகிற போது ஒரு 50 லட்ச ரூபாய் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த தொகையை அவங்க ஒரு வீடு கட்டுவதற்கோ தங்களுடைய பெண்கள் குழந்தைகளுடைய திருமணத்திற்கோ ஏதோ ஒன்றுக்கு பயன்படுத்துவாங்க. இதுதான் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், சிபிஎஸ். இதை மாற்றி பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று சொல்லிதான் ஜாக்டோ ஜியோ அமைப்பு உட்பட தமிழகத்தில் இருக்கிற அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து. மற்ற மாநிலத்தில எல்லாம் இருக்கிற போது ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரை மிக அற்புதமான திட்டம் என்னன்னா அவங்க அந்த ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய சம்பள தொகையில 12% பிடித்தம் செய்வார்கள். அந்த 12% அந்தந்த ஆண்டுமே ஏறக்குறைய அதில் 75% நீங்க பார்ட் பேமெண்டா எடுத்துக்கலாம். பார்ட் பைனல்னு சொல்லி அதை நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அப்படியே நீங்க ஊழியர்களே எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் அதற்கு வட்டியும் கொடுப்பாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தில். அது மாதிரி
ரிட்டையர்ட் ஆகிற போது பணிக்கொடைன்னு சொல்லி இவங்களுடைய மொத்த தொகையையும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் வாங்கிய சம்பளத்தில் கடைசி மாத சம்பளத்தில் பாதியாக பென்ஷன் வரும். அது போல வந்து டிஏ எல்லாமே அவங்களுக்கு வந்து உயர்ந்து கொண்டே வரும். ஒவ்வொரு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் அதுல இருக்கு. ஆமா, மிக அதிகமான பெனிஃபிட்ஸ் அதுல அவங்க இறக்குற போது குடும்ப ஓய்வூதிய திட்டமும் செயல்படுத்தப்படும். மிக அற்புதமான திட்டம் அது. பழைய ஓய்வூதிய திட்டம் தான் உண்மையிலேயே தமிழகத்தில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு உண்மையாக பல நலன் பயக்கக்கூடிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம். அதாவது 14/2003 வந்தவங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு உள்ளவங்களுக்கு கிடையாதுன்னு 6/8/2003 ஜிஓ 259 ஒரு ஜிஓ வருது. 6/8 அன்றைக்கு 2003 கொண்டு வந்துட்டு முன்தேதியிட்டு 1/4/2003 வரும். இதுவும் கூட மத்திய அரசினுடைய திட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் வந்தது. அன்னைக்கு மத்திய அரசு யாருன்னா திமுகவினுடைய மத்திய அரசு தான் அன்னைக்கு இருந்தது. திமுக அங்கம் வகித்த மத்திய அரசு தான் இருந்துச்சு. அந்த 4 மாதம் இருக்கு பாருங்க, 6/8/2003 வந்ததை வந்து 1/4/2003 ரெட்ராஸ்பெக்டிவ் வேட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுவே செல்லாது என்று சொல்லி நானே உயர்நீதிமன்றத்தில் ஏறக்குறைய 50 to 60 வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறேன். அதாவது பணப்பலன்களை முன்தேதிட்டு கொடுக்கலாம், ஆனால் பணப்பலனை எடுக்க முடியாது. ஆர்டிகல் 16, 14 and 21 எதிரானதுன்னு சொல்லி ஏற்கனவே ரங்கதாமையாங்கிற வழக்கில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை சார்ந்து துஷார் ரஞ்சன் மொகந்தி, அது போல வந்து ரஞ்சிதராஜ் வழக்கு, தமிழகத்தில் கூட வள்ளிப்பாவைங்கிற வழக்கு, இது போன்ற வழக்குகளில் வந்து முன்தேதிட்டு பணப்பலனை எடுக்க முடியாது. வெஸ்டர்ன் ரைட்ஸ் cannot be taken away by the subsequent GOsன்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட்ஸ் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இது சார்ந்து நாங்கள் வழக்குகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம், அப்பீல் இருந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன். அதுல வந்து அந்த 4 மாதம் 1/4/2003 6/8 ஜிஓ வந்துச்சு பாருங்க, 259 ஜிஓ. இந்த இன்பிட்வீன் கேப்ல மட்டுமே ஒரு 3000 பேர் இருக்காங்க தமிழகத்துல அரசு ஊழியர்கள். அதுக்கு வழக்குகளை நாங்க தொடுத்துட்டு இருக்கோம். அது இட் இஸ் செப்பரேட். அதற்கு அடுத்ததாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இது பண்ற போது அவங்களுக்கு வந்து ஏறக்குறைய மிகப்பெரிய பெனிஃபிட். இப்ப 80 வயசு ஆனிச்சுன்னா வந்து 50%, 90 வயசு ஆனிச்சுன்னா 75%, 100 வயசு ஆனிச்சுன்னா 100 மடங்கு பென்ஷன் பெனிஃபிட்ஸ். இப்போ நான் குறிப்பாக சொல்றதா இருந்தால், எங்கள் தாத்தா வந்து 1963 ரிட்டையர்ட் ஆனார். இஎஸ்எஸ்எல்சி வாத்தியாரா இருந்து 65 ரூபா சம்பளம் வாங்கினார் ரிட்டையர்ட் ஆகிற போது. எங்கள் தாத்தா 2012 இறக்குற போது 38,000 ரூபா பென்ஷன் வாங்கினார். 65 ரூபாய் சம்பளம் எங்க, 38,000 ரூபாய் பென்ஷன் எங்க. 97 வயசுல இறந்தார் அவர். 100 வயசுல இறந்திருந்தாருன்னா அவர் 80,000 ரூபா டபுளா வாங்கியிருப்பார். பட் ஒன்லி ஃபியூ பர்சன்ஸ் தான் லைவ்ல இருப்பாங்க. ஒரு 80 வயசு 90 வயசுக்கு மேலன்னா ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அதனாலதான் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அவ்வளவு அப்படி ஒரு அற்புதமான திட்டம். அதற்கு பிறகு வந்து அவங்களுடைய மனைவிக்கு பென்ஷன் உண்டு. அதுலேயுமே 60% பென்ஷன் உண்டு. அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு உங்களுக்கு பே கமிஷன் ஏறுகின்ற போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் அதை சார்ந்த உயர்வுகள் கிடைக்கும். இதுதான் பழைய ஓய்வூதிய திட்டத்தினுடைய பெனிஃபிட். ஆனால் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாவது ஓரளவிற்கு இவங்க வந்து அவங்க கட்டுற தொகை ஒரு 25 லட்சம்னா கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் 25, 50 லட்சம் ரூபாய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை. ஆனால் இப்ப இவர்கள் கொண்டு வந்திருக்கிற தமிழ்நாடு அஸ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்ங்கிற தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம்ங்கிறது ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த ஒரு கண்மூடி வித்தை, ஏமாற்று வித்தை தான் அது. அதனாலதான் பருத்தி மூட்டை குடல்ல இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த இதுல அந்த ப்ரெஸ் ரிலீஸை வச்சு தான் சொல்றேன். இன்னும் ஜீவோ இல்லை. இன்னும் ஜீவோ வந்துச்சுன்னா நான் டீட்டெயிலாக நான் விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதாவது வந்து இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதே பங்களிப்பு ஓய்வூதியத்துல நீங்க வந்து 10% நீங்க கொடுக்கணும். இப்ப இவங்களுடைய ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்ல, அதை பத்தியும் சொல்லலை. இந்த 10% தொகை அவங்க ரிட்டையர்ட் ஆகிறப்ப கொடுப்பாங்களான்னா அதை பத்தியும் சொல்லலை. இந்த பார்ட் பைனெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க பழைய ஓய்வூதிய திட்டத்துல, அது மாதிரி வந்து அவங்க கட்டண தொகையில ஏதாவது எடுக்க முடியுமானா அதை பற்றியும் சொல்லவில்லை. எதுவுமே கிடையாது. இப்ப வந்து நீங்க வந்து ஒருத்தர் 30 ஆண்டுகள் வேலை செய்கிறாருன்னு, அதுவுமே தெல்ல தெளிவாக 30 ஆண்டுகள் வேலை பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஓய்வூதியங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அதுவும் கூட ஓய்வூதியம் கிடையாது, அவங்க கட்டின தொகையில இருந்து தான் கொடுக்குறீங்களே தவிர கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அதுல கிடையாது. இப்ப அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், இந்த இடைநிலை பணியாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய பணத்தை எங்ககிட்ட இருந்தே வாங்கி நீங்க அதுல இருந்து வட்டி, அதாவது நாங்க ஒரு சிறு சேமிப்பு சேர்த்து வைக்கிற மாதிரி தான் நீங்க அந்த பணத்தை வாங்கி சேமிப்பு செய்யறீங்க, அதையே எங்களுக்கு திருப்பி கொடுக்கற மாதிரி இருந்தா அரசாங்கம் எதுக்குன்னு கேக்குறாங்க. அதையே திருப்பி கொடுக்கல, அதுலயும் ஏமாற்று வித்தை இருக்குங்கிறத சொல்ல வர்றேன். ஒண்ணு, இவங்க கட்டுற மாசம் கட்டுகின்ற 10% அந்த பங்களிப்பு, இப்ப அவங்க ரிட்டையர்ட் ஆகிற போது கவர்மெண்டோடைய பங்களிப்பு இருக்கும்ல, 25 லட்சம் ரூபாய் இவங்க கட்டுறாங்கன்னு வைங்க, 25 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கணும்ல, அந்த 25 லட்சம் ரூபாயை சால்வ் பண்ணியாச்சு, கிடையாது, ஏமாத்தியாச்சு. அடுத்து இவங்க கொடுக்குற அந்த 25 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிறது இருக்கு பாருங்க, அதையே எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கடைசியா வாங்கின நீங்க 1 லட்சம் ரூபா வாங்கியிருந்தீங்கன்னா மாசம் 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. நான் இப்ப இதா சொல்றேனே, ஒரு 30 ஆண்டுகள் ஒருத்தர் வேலை பார்க்கிறாருன்னு வைங்க,
அவர் வந்து ஒரு 50 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருப்பாரு தன்னுடைய தொகையில, சம்பளத்துல 50 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பாரு. அவர் ரிட்டையர்ட் ஆகிற போது கவர்மெண்ட் என்ன செய்யணும், கவர்மெண்டுடைய 50 லட்சத்தையும் கொடுத்து 1 கோடி ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும். அட்லீஸ்ட் இந்த 50 லட்சத்தை வச்சு கொண்டீங்கனாலே இதோட வட்டிங்கிறதே ஒரு மாதத்துக்கு 80,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுக்க போறது எவ்வளவுன்னா, கடைசி மாசம் 1 லட்ச ரூபா வாங்கினாருன்னா 50,000 தான் கொடுக்க போறாங்க. அப்ப இவங்கள்ட்ட இருந்த 40,000 ஆட்டைய போடுறாங்க. அதுக்குதான் நான் வந்து வைரமுத்தோட வரிகளை சொன்னேன், வந்து பட்டு வேட்டிக்கு கனவு கண்டு இருந்த போது கட்டியிருந்த கோணமும் களவாடப்பட்டதுன்னு. மொத்தமாக இதுல எந்த விதமான தெளிவும் இல்லாமல், அப்படி அவங்க ஓய்வூதியம் கொடுப்பதாக இருந்தால் இப்ப இந்த இன்பிட்வீன் கேப்ல ரிட்டையர்ட் ஆனாங்கல்ல, இது அவங்களுடைய இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்லாம் வாங்கிட்டு போய் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க ஓய்வூதியம் கொடுக்கணும்ல. இவங்க சொல்றது உண்மையாக இருந்தால் ஓய்வூதியம் என்ற ஒன்று அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பதா இருந்தால் அவங்களுக்கும் கொடுக்கணும்ல. அவங்களுக்கு கருணை ஓய்வூதியம் கொடுக்கப்படுமா, மெர்சி பென்ஷன். அது என்ன கணக்கு, கருணை ஓய்வூதியம் மாசம் 10,000. அதுலயும் கடைசியா சொல்றாங்க குறைந்தபட்ச பென்ஷனாக 7,500. அது அந்த 7,500 கொடுக்கறதுக்கு தான் இவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு ஏமாற்று வேலையை தமிழக அரசு ஏமாற்றி இருக்கிறது. இதை ஜாக்டோ அமைப்பு ஏமாந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மற்ற அரசு ஊழியர்கள் சங்கங்கள் வந்து இப்ப தெளிவாயிட்டாங்க. இன்னைக்கு கூட வந்து அரசு பணியாளர் சங்கம் பாலசுப்ரமணியன் தலைமையில் இயங்குகின்ற அந்த அமைப்பு வந்து இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, ஏமாற்று வித்தையாக தெரிகிறது, இன்னும் ஜீவோ வந்தா நாங்க சொல்லுவோம்னு சொல்லி. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்னங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்து சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்கள் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10,000 பேர் வந்து அந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்தாங்கன்னா அவங்கள ஏறக்குறைய வந்து 5,000 பேர் வேலைக்கு போயிட்டாங்க. 5,000 பேர் இப்போதும் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலையை தருகிறோம் என்று சொல்லி இவர்களுடைய 505 வாக்குறுதியில் சொன்னாங்க. அதை நிறைவேற்றவில்லை. ஒன்று. அடுத்ததாக அந்த தொழிற்கல்வி ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள்னு 16,000 பேர் வந்து தமிழகம் முழுவதும் வேளாண் துறை சார்ந்தோ அல்லது வந்து ஓவியமோ அது போல ஒவ்வொரு துறைகள் சார்ந்த ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம், டைம் ஸ்கேல் கொடுப்போம், காலமுறை ஊதியம் கொடுப்போம்னு சொல்லி இவங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க. அந்த 16,000 ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு வரை இவர்கள் வந்து பணி நிரந்தரமும் செய்யவில்லை, அவர்களுடைய கோரிக்கையை ஏற்கவில்லை. எப்போ அவங்க பள்ளிக்கல்வித்துறை வளாகத்துக்கு வந்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணி போடுறது ஒரு இதாக இருந்தது. அடுத்ததாக இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற சம வேலைக்கு சம ஊதியம் என்கின்ற ஒரு போராட்டத்தை தமிழகம் முழுவதும் இருக்கின்ற இடைநிலை ஆசிரியர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை ஏதோ 5 10 நினைக்காதீங்க, 20,000 பேர் இருக்காங்க தமிழகத்துல. இது என்னன்னு சொன்னீங்கன்னா 16/2009 ஒருத்தங்க ஒரு 20/4/2009 ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆகி அதற்கு பிறகு அந்த ஒரு 20ல ஒரு மாதம், அந்த மே மாதத்துல ஒர்க் இல்லை, இருந்தாலும் மே மாதமும் சேர்த்து அப்ரூவல் கிடைச்சி அவங்க வந்து அடுத்த நாள் வேலைக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏறக்குறைய 3,170 ரூபாய் அதிகம். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிஓ 234ன்னு சொல்லி தமிழக அரசு வெளியிட்ட அந்த ஜிஓவில் அந்த மல்டிப்ளேயர் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஜிஓ 234ன்னு சொல்லி 16/2009 அப்பாயிண்ட் ஆகிறவங்களுக்கு எல்லாம் 2,800 ரூபா கிரேடு பே உண்டுன்னு சொல்லி, இதற்கு முன்பு அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு இந்த கிரேடு பே 3,170 சேருகின்ற போது 1/6/2009 சேர்ந்தவங்களுக்கு இந்த 3,170 ரூபாய் குறைகிறது. அதுக்கு முன்ன உள்ளவங்களுக்கு மல்டிப்ளேயர் இன்டு 1.86 மல்டிப்ளேயர், அதாவது 1 மடங்கு அன்று 8.6% மடங்கு, ஏறக்குறைய 2 மடங்குங்கிறது சொல்லாமல் 8.6 போடுற போது 11,170 ரூபா அவங்க சம்பளம் வாங்குவாங்க. யாரு முன்னையே அப்பாயிண்ட் ஆனவங்க, ஒரு வாரத்துக்கு முன்பு, ஒரு வாரம் கூட இல்லை, ஒரு நாளைக்கு முன்பு அப்பாயிண்ட் ஆயிருந்தா கூட 1/6க்கு பிறகு அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு 3,170 குறைவு. அதுக்கு முன் அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு 3,170 அதிகம். அவங்கெல்லாம் வந்து 11,170 பேசிக் பே வாங்குறாங்க. இவங்க எல்லாம் வந்து 8,000 ரூபா தான் பேசிக் பே வாங்குறாங்க. இப்படி கணக்கு பண்ணுகின்ற போது பேசிக் பே எவ்வளவுன்னா 156% டிஆர்எஸ் அலவன்ஸ், டிஏ, ஹெச்ஆர்ஏ எல்லாத்தையும் சேர்க்கிற போது ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் வேலை பார்க்கின்ற போது 15 லட்சம் ரூபாய் இழப்பு வருது. நானே ஒரு தேன்மொழின்னு ஒரு ஆசிரியைக்கு ஒரு வழக்கு போட்டேன். ஏறக்குறைய வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு 15 லட்சம் ரூபாய் டு 20 லட்சம் ரூபாய் இழப்பு வருது 10 ஆண்டுகள். இப்போ பேசிக் பே இன்டு மல்டிப்ளையர் 156% எங்கே போடுது பாருங்க, 100% இன்டு 56%னா ஆண்டுகள் கூட கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே வேலையை செய்கின்ற ஆசிரியர்கள் ஒருத்தர் வந்து 50,000 60,000 வாங்குறாரு, ஒருத்தர் வந்து 40,000 வாங்குறாருன்னா அவங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தும். ஒரே வேலையை செய்கிறோம் ஆனால் நமக்கு அந்த சம்பளம் இல்லையேன்னு சொல்லி அதுக்கு தான் இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதை வந்து 16/2009 ஆட்சியில் இருந்தது யாரு? திமுக அரசு தான் இருந்துச்சு.
அன்னைக்கே வந்து இவங்களை இதை ஈக்குவலைஸ் பண்றதுக்கு ஒன்மன் கமிஷன் போடுறாங்க, அதுனாங்க இதுனாங்க, மொத்தமாக ஏமாற்றி இப்ப 2003 அதிமுக ஆட்சி தானே சார் இருந்தது. ஆமா, அந்த டைம்ல தான் இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் அதுதான் வந்து சொன்னேன். அந்த நிறுத்தப்பட்டது. மத்திய அரசுல இருந்தது வந்து இவங்களுடைய கூட்டணி அரசு, திமுகவோட கூட்டணி அரசு தான் அங்க இல்ல இருந்துச்சு. இப்போ வந்து தலைமையில வந்து அவங்க தான் இருந்தாங்க, அத வந்து நம்ம மறுக்க முடியாது. ஆனா கல்வித்துறை அமைச்சர் சொல்றாங்க 22 வருஷமாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட பழைய ஓய்வூதியத்தை வந்து இன்னைக்கு தளபதி அவர்கள் வந்து கொண்டு வந்ததுக்கு காரணமே வந்து அவங்களுடைய வழிகளை புரிஞ்சதுனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. உங்க அரசு தான் மத்தியில இருந்துச்சுங்கிறேன். திமுகவினுடைய கூட்டணி அரசு தான் மத்தியில இருந்துச்சு அப்பயுமே. 2014-2003 நாங்க கொண்டு வந்தோம்னா அதுக்கு முன்னே, அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பே கமிஷனை கொண்டு வரும். 5th பே கமிஷன், 6th பே கமிஷன், இப்ப 7th வரப்போகுதுன்னு வைங்களேன். அந்த பே கமிஷனை பேஸ் பண்ணி ஆர்டர் போடுறது தான் ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை. அது மாதிரி அவங்க வந்து பென்ஷனை மாத்திட்டு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷனா கொண்டு வந்ததுனாலதான் சென்ட்ரல் கவர்மெண்டோட இதை அடாப்ட் பண்ணி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டாங்க. இப்ப நீங்க கொண்டு வந்தது வந்து எந்த இடத்துலயும் சரியா இல்லையா? நாங்க அதை தான் சொல்றோம். இப்ப என்னன்னா அந்த சிபிஎஸ்ஏ இருந்திருக்கலாங்கிற லெவலுக்கு நீங்க இன்னும் ஜிஓ வந்துச்சுன்னா இன்னும் கிளாரிட்டியா நான் பேச தயாரா இருக்கிறேன்னு வச்சுக்கீங்களேன். இவங்களுடைய பங்களிப்பையும் நீங்க எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய பங்களிப்பையும் நீங்க கொடுக்க தயாரில்ல. இதுல 13,000 கோடி ரூபாய் இழப்பு வருதுன்னு ஒரு பொய் வேற. நான் என்ன சொல்றேன், 56 மாதங்களாக ஆட்சியில இருந்த உங்களால் செய்ய முடியாததை இன்னும் 56 நாட்கள் தான் ஆட்சி இருக்கு. 13,000 கோடி எங்க இருந்து கொடுப்பீங்க? இத்தனை மாதங்களாக நீங்க, இத்தனை ஆண்டுகளாக நீங்க பொங்கல் போனஸ் கொடுத்தீங்களா? இப்ப கொண்டாந்து பொங்கலுக்கு நான் 3,000 கொடுக்கறதுங்கிறது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு அறுதியிடப்பட்ட இந்த பங்களிப்பு இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்குவதற்காக மட்டுமே திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு கிளவரான ஏமாற்று வேலை. இதுதான் நாங்க சொல்ல வர்றோம். ஏன்னா எந்த இடத்துலயும் நீங்க அவங்க கட்டின தொகையும் கொடுக்க மாட்டீங்க, உங்க கான்ட்ரிபியூஷனையும் கொடுக்க மாட்டீங்க. இப்ப கூட அசான் டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த ஆண்டுல ரிட்டையர்ட் ஆக போறவங்களுடைய தொகையே ஏறக்குறைய 10,000 கோடி இருக்கும். அப்ப அந்த தொகையை நீங்க ஆட்டையை போட்டு எடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு தான் கொடுக்க போற இல்லையே. உங்களுக்கு மாசம் 15,000 20,000 பென்ஷன் கொடுக்க போறீங்க, அதிகபட்சம் போனா 30,000 கொடுக்க போறீங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு 100 வயசு வரைக்கும் இருந்துட போறாங்களா? அவங்க அட்லீஸ்ட் நீங்க ஒரு குமுலேட்டிவ் அமௌண்டா ஒரு 25 லட்சம், உங்க 25 லட்சம், அவங்க 25 லட்சம் ரெண்டையும் சேர்த்து 50 கொடுத்தா கூட அவங்களுக்கு எதுக்காவது பயன்படும். அதையும் நீங்க புடுங்கி வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக ஏமாற்றுகின்ற வேலையை தமிழகத்தில் இருக்கிற அரசு ஊழியர்கள் ஏமாந்து போய்விட்டார்கள். குறிப்பாக ஜாக்டோ ஜியோவை சேர்ந்த பொறுப்பாளர்கள் ஏமாந்தது போல நடிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு வழக்கறிஞரா இருக்கிற அந்த ஓய்வூதியம் சார்ந்த வழக்குகளை நடத்துகின்ற எனக்கே இவ்வளவு விளக்கம் இருக்கிற போது என்னை விட அவங்களுக்கு நன்றாக தெரியும். அடுத்து இதுல வந்து இந்த அவங்க கட்டுற அமௌண்ட்ல பார்ட் பேமெண்ட்டே எடுக்க முடியாது. இப்ப நீங்க ஒரு 5 ஆண்டுகள் கட்டுறாங்கன்னு வைங்க, ஒரு 6 லட்சம் ரூபா இருக்குன்னு வைங்க, அதுல 75% பழைய ஓய்வு திட்டத்துல 75% பார்ட் பைனல்னு சொல்லி அதை நீங்க எடுத்துக்கலாம். உங்க அமௌண்ட் தானே, நீங்களே எடுத்துக்கலாம். பிறகு வட்டி இது பண்ணிக்கலாம். அப்படி தொடர்ந்து கிடக்குதுன்னா கூட அதுக்கு ஒரு வட்டி உண்டு. இப்ப இது சார்ந்து எந்த விதமான எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஒரு ஏமாற்று வலையை திமுக அரங்கேற்றி இருக்கிறது. இன்னைக்கு எந்த ஒரு அறிவிப்புமே இன்னைக்கு தமிழக அரசு கொடுக்கவே இல்லை. 6ஆம் தேதி இவங்க போராட்டத்தை அறிவிச்சாங்க. அதுக்கு வந்து ஒரு கப்சுப்புன்னு அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததாக பல பத்திரிகையாளர்கள் வந்து இதை பத்தி சொல்றாங்க. ஆனாலும் ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. இவ்வளவு தெளிவாக வந்து, ஏன்னா அவங்க என்ன தேதியில் அறிவிக்க போறோம், எப்போ இருந்து எவ்வளவு அமௌண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு தெளிவுமே இல்லாம ஒரு சின்ன அறிக்கையை மட்டும் கொடுத்ததுக்கு வந்து இவ்வளவு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து இனிப்பு ஊட்டி கொண்டாடுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து ஏன் அந்த அளவுக்கு தெளிவில்லாம அரசு ஊழியர்கள் இருக்காங்க? இல்ல, நானே வரவேற்று தான் பேசினேன் அன்னைக்கு. என்ன பண்றது, நமக்கே விவரம். ஏன்னா அந்த அளவுக்கு கிளவராக திங்க் பண்ணி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் திமுக. 505 வாக்குறுதிகள்லாம் அற்புதமான வாக்குறுதிகள். இது அத்தனையும் நீங்க வந்து நிறைவேற்றி இருந்தாங்கன்னா பாலாரும் தேவாரும் தமிழகத்துல ஓடி இருக்கும். ஆனா ஒன்னையும் நீங்க நிறைவேற்றலையா? அதே மாதிரி அன்னைக்கு ஏமாத்தின மாதிரியே இன்னைக்கு ஏமாத்த தயாராக இருக்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து கருத்தை சொல்ல முடியுது. நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக ஏமாற்று வேலை. அதுல எந்த விதமான இந்த திட்டம் என்பது, இந்த தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் டேப்ஸுங்கிறது, ஓட்டைகள் உள்ள டேப்னா என்ன, அந்த தண்ணீர் பிடிக்கின்ற கோலை ஃபுல்லாவே ஓட்டையா தான் இருக்குங்கிற கருத்தை தான் நான் பதிய வைக்க விரும்புறேன். இப்போ ஏமாற்று திட்டம் தேர்தல் நேரத்துல இவ்வளவு நெருக்கடியான சூழல்ல வந்து இந்த மாதிரி, அதாவது மக்களுக்கு வந்து பொங்கல் பரிசாக வந்து 3000 கொடுக்குறேன்னு, ஏன்னா 5000 கொடுங்கன்னு சொன்னதே இவங்க தான் போன ஆட்சியில. இப்போ 3000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரதாக இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னது, அதிமுக கொடுக்காமல் இளைஞர்களை, மாணவர்களை ஏமாற்றிய மடிக்கணினி திட்டத்தை, அதுவும் அவர்களுக்கு பிடித்தமான
மடிக்கணினி திட்டத்தை வந்து உடனடியாக 20 லட்சம் பேருக்கு நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னது எல்லாமே அரசே திவாலாகி கிடக்கிறது. எந்த நிலையில் கொண்டாந்து ஒட்டுமொத்தமாக போய் இந்த 13,000 கோடியை நாங்க பென்ஷனுக்கு ஒதுக்குறோங்கிறதே தேவையில்லை. அவங்க பணம் உங்கள்கிட்ட இருக்கு, ஏறக்குறைய 40,000 கோடி டெபாசிட்ல இருக்கு. அந்த பணத்தை நீங்க எல்ஐசியில இது பண்ணிருக்கிறதா அவங்களுடைய அறிக்கையில சொல்றாங்க. அப்ப நீங்க அதை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணாலே போதுமானது. மொத்தமாக அவங்க கட்டின பணத்தையும் நீங்க வந்து ஆட்டையை போடுறதுக்கான திட்டத்தை தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அடுத்த 56 மாதங்களாக நிறைவேற்றாததை 56 நாள்ல நிறைவேற்றுறாங்கிறது ஒட்டுமொத்தமாக ஏமாத்துவதற்கான வேலைங்கிற ஒரு கருத்தை பதிவு வைக்கிறேன். அடுத்ததாக இவங்க இந்த 3000 கொடுத்தது அதிமுக வந்து அவங்களை மாணவர்களை ஏமாத்துச்சுன்னு சொன்னா இதை விட முட்டாள்தனம் வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. ஏன்னா வந்து 55 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினியை, அதுவும் 10வது 11வது அந்த வகுப்புல அந்த எமர்ஜிங் ஸ்டேஜில் படிச்சாதான், அடலோசன் பீரியட்ல படிச்சாதான் அவங்க விஞ்ஞானபூர்வமாக கல்வி பயிலணும்னு தான் அம்மா கொண்டு வந்தாங்க. அடுத்து நிறுத்தப்பட்டது அதிமுக ஆட்சியில கிடையாது, கொரோனா பேரிடர்ல நிறுத்தப்பட்டது. நீங்க வந்திருந்தா இப்ப 56 மாசமா பண்ணிருக்கணுமே. இப்ப கொண்டு வர்றதுங்கிறது அதுவும் வந்து நீங்க கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள்னா இவங்க 10வது 11வது படிச்ச போது எங்க அரசுல லேப்டாப் வாங்கியிருப்பாங்க, ரைட்டுங்களா? அடுத்து வந்து நீங்க ஓட்டு போடுறதுக்காக மட்டுமே கருவியாகத்தான் அவங்களை பயன்படுத்துறீங்க. ஏன்னா கல்லூரி படிக்கிறவங்களுக்கு ஓட்டு உண்டு, அதை கணக்கு பண்ணி தான் நீங்க கொடுக்குறீங்க. அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டையும் நான் சொல்ல வர்றேன். இப்ப ஒரு வாரமாக டாஸ்மாக்ல வந்து 10 ரூபா ரேட் ஏத்திட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? நான் டாஸ்மாக் போறது இல்ல. டாஸ்மாக்ல அதாவது அந்த பாட்டிலுக்கு மேல 10 ரூபாங்கிறது அது வந்து செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. இப்போ வந்து பாட்டில்ல 10 ரூபாய் ஏத்திட்டாங்க இந்த பொங்கல் இது கொடுக்கறதுக்காக. அடுத்ததாக தமிழ்நாடு முழுவதும் கமர்ஷியல் பில்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெல்டிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து 900 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும். இப்ப இந்த பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங் ஓனருக்கு கொடுத்துருப்பாங்க. 900 ரூபாய்க்கு நோட்டீஸ் கொடுத்து தமிழகம் முழுவதும் 10,000 கோடி ரூபாய் வசூல் செய்து 2 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து டாஸ்மார்க்ல 200 கோடி வந்து லாபம் இல்லாமல் இருக்கு, என்ன காரணம்னு ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாங்க. அது டைரக்டா ஏத்துறதா இருக்கும், என்ட்ரி போடாமலே டைரக்டா ஏத்துறதா இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 6000 மதுக்கடைகள் இருக்குன்னா வந்து 1200 ஆதரைஸ்டு பார் தான் இருக்கு, பாக்கி 5000 பார்கள் வந்து அன்ஆதரைஸ்டா இருக்கு. அதை நீங்க ஆதரைஸ்டு பார் ஆக்கி நீங்க வந்து வருமானத்தை நீங்க கவர்மெண்ட்டுக்கு மாத்தலாமே. எல்லா இடத்துலயும் உங்க கட்சிக்காரன் தான் அந்த பார்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. வருமானமே வந்து டாஸ்மாக் வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த அஷ்யூர்டு உறுதியிடப்பட்ட அந்த ஓய்வூதிய திட்டங்கிறது ஒட்டுமொத்தமாக ஏமாற்று வேலைங்கிற கருத்தை பதிவு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழகத்துல வந்து எல்லா அரசு ஊழியர்களுமே, ஏன்னா ஜாக்டோஜியோ போட்டோஜியோவை தவிர வேற எந்த இயக்கங்களுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கு வந்து அவங்க தலை சாய்க்கவே இல்லை. எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பாலசுப்ரமணியன்கிறவர் வந்து அரசு பணியாளர் சங்கமே பெரிய சங்கம், ஏன்னா எதிர்ப்புகளை தான் தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஆனா இப்ப வரைக்குமே எந்த அரசு ஊழியர்களுமே வந்து ஆசிரியர்களுமே போராட்டத்துக்கு, அதாவது ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தெளிவாக இருந்திருக்கும் எந்த தேதி என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து இப்ப வரைக்கும் அரசுகிட்டையும் கேள்வி கேட்கல, அரசாங்கமும் வெளியிடவில்லை. இதை வந்து யாரும் கேள்வி எழுப்ப மாட்டாங்களா? இல்ல யாராவது வந்து வழக்கு தொடுப்பாங்க? இப்ப என்கிட்ட இருக்கிறதே தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில செயலாளர் ஜெயராஜ், அவர் வந்து கண்டனம் தான் தெரிவிச்சிருக்காரு. அதற்கு அடுத்ததாக மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் மா குமரேசன், அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். இந்த அறிவிப்பு வந்ததுமே உங்ககிட்ட வந்து பிறகு எதிர்ப்பு தெரிவிச்சு வந்த நான் சொல்றேன். அடுத்தது ஆரோக்கியதாஸ், மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு பழைய ஓய்வு திட்ட மீட்பு இயக்கம் NMOPS தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர், அவரும் வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காரு. ஏறக்குறைய வந்து இன்றைக்கு ஆசிரியர்கள் இன்னைக்கும் அந்த 20,000 அந்த சம வேலைக்கு சம ஊதியம் கேட்கின்ற ஆசிரியர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு முதன்மை கல்வி அலுவலகத்தின் முன்னாலும் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால ஏதோ ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்கள் 20 லட்சம் பேர் எங்கள்கிட்ட வந்துட்டாங்க, ஏற்கனவே வந்து நீங்க 4 லட்சம் அப்பாயின்மெண்ட் நீங்க போடாமலே இருக்கிறீங்க. ஆசிரியர்கள் பணியிடம் ஏறக்குறைய 25,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. ஏறக்குறைய 48,000 மின்சார ஊழியர்களுடைய இது வந்து பண்ணல, ஏறக்குறைய 15 to 20,000 போக்குவரத்து தொழிலாளர்கள், அதுபோல வந்து செவிலியர்கள் அப்பாயின்மெண்ட், டாக்டர்கள் அப்பாயின்மெண்ட், தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எதுவுமே செய்யாமல் இருந்து விட்டு நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு எதையோ சாதிச்சிட்டோம்னு சொல்றது ஒட்டுமொத்தமாக வடிகட்டிய பொய். அந்த ஜம்முக்காலத்தில் அவரு சொல்லுவாரு அடிக்கடி, அது மாதிரி ஜம்முக்காலத்தில் வடிகட்டிய பொய்ய அவரே சொல்றாரு அப்படிங்கிறத கருத்தை தான் பண்ணி. இப்போ இதுல இருக்கக்கூடிய எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் எல்லாமே வந்து நீதிமன்றத்திற்கு போனா இது வந்து திரும்பவும் இல்ல, இன்னமும் கிளாரிட்டியா சொல்றதுக்கு அவங்க அரசாணை வெளியிடணும். முதல்ல அரசாணையே வெளியிடாமல் இதுல ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடியது என்பது தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கிய வேலை, குறிப்பாக அரசு ஊழியர்களை முட்டாளாக்கிய வேலை தான் அது. அதுல ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆக்சுவலா இருந்ததை புடுங்கிட்டாங்கிறத தான் நாங்க சொல்றோம்.
அரசு ஊழியர்கள் அந்த அளவுக்கு முட்டாள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல பண்ணியிருக்காங்களே, நான் படிச்சு பார்த்துட்டேன், ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டேன். இன்னும் ஜீவோ வெளியில ஜீவோ வெளியிடாமலே ஒரு இதுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கறதுங்கிறது எந்த அடிப்படையில் நியாயம்? நீங்களே சொல்லுங்க. இல்ல அவங்களும் அந்த கேள்வி அரசாணை என்ற ஒன்று வரணும். குறிப்பாக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் 10% கொடுக்கறது என்ன? அடுத்து ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த கவர்மெண்ட் எங்க? அப்படின்னா இது புதிய ஓய்வூதிய திட்டம் தான். புதிய ஓய்வூதிய திட்டம் எல்லாம் ஏமாற்று ஓய்வூதிய திட்டம்னு கூட சொல்லலாம் ஷார்ட்டா. ஏன்னா இவங்க ஏற்கனவே புதிய ஓய்வூதிய திட்டம்னு ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, பங்கு இதுக்கு போராடியே அவங்க இருக்க வேண்டிய இல்ல. செவனேன்னு இருந்ததுனால கான்ட்ரிபியூஷன் பென்ஷனாவது 25 லட்சம் உங்க காசு, அவங்க காசு 25 லட்சம், 50 லட்சத்தை வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் கம்கமா. அதுவும் முடிஞ்சு போச்சு. 50 லட்சத்தை வட்டி கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப அரசாணை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசாணை வெளியிட்டு தான் ஆகணும். அவங்க ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு பொய் என்னன்னா 13,000 கோடி கூடுதல் இழப்பா. நம்பணும்ல. நீங்க வெறுமனே ஒரு பிரஸ் ரிலீஸை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நம்ப மாட்டாங்க. இந்த இதுல 13,000 கோடி அரசுக்கு இழப்பு வருதுங்கிறீங்களா? எதுல இருந்து இழப்பு வருது? தமிழக அரசுக்கு இழப்பு வருது. நீங்க கொடுக்கறது ஓய்வூதியமா இருந்தா இன்பிட்வீன் கேப்ல இப்ப 3/1 அன்னைக்கு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. இதுக்கு முன்ன ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு நீங்க ஓய்வூதியம் கொடுக்கணுமா இல்லையா? கருணை ஓய்வூதியம் அது என்ன பெர்சி பிச்சையா? அங்கேயே தெரியலையா உங்களுக்கு? நீங்க கொடுப்பது ஓய்வூதியமா இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுத்துருக்கணும். ரைட்டுங்களா? அப்ப அவங்க எல்லாம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க கான்ட்ரிபியூஷனே வாங்கிட்டு போயிட்டாங்க, கவர்மெண்டோடைய பங்களிப்பையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களெல்லாம் ஏமாத்தணும்ல, ஏதோ ஒண்ணு கொடுக்குறேன்னு காட்டணும்ல. அதனாலதான் அந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,500ங்கிறது அவங்களுக்கெல்லாம் 7,500 ரூபாய் கொடுக்க. இப்ப மக்களையும் படிச்சவங்களையுமே வந்து பிச்சைக்காரங்களா வந்து ஏமாத்தணும்னு முடிவு எடுத்துட்டோம்னா, நட்டு ஒரு படத்துல சொல்லுவாரு சதுரங்க வேட்டையா, அதுல சொல்ற மாதிரி ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவங்களுடைய ஆசையை தூண்டணும்னு சொல்லுவாரு பாருங்க. அற்புதமான தூண்டுதல் வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது. விரைவில் ஜீவோ வெளி வந்ததும் இன்னும் கிளாரிட்டியா நான்